அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்பவே நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்பும் அதே நேரத்தில் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கப் கேக்கும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வீடியோவில் போகலாமா? நம்மளுக்கு பொதுவாகவே உப்பு, கல் உப்பு நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அது சில சமையலுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கல் உப்பு என்ன செய்யுங்க, மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஒரு 2 சுற்றினாலே உங்களுக்கு நல்லா நைஸ் உப்பு வந்துடும். அவ்வளோதான். அதே நேரத்தில் உங்களுக்கு நைஸ் உப்பும் கிடச்சிரும். உங்களோட ஜாரோட கத்தியும் நல்லா சுனப்பாகவே நல்லா தாஜாமாக இருக்கும். அதாவது நல்லா சுனப்பாக இருக்கும். ஓகேயா? இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்து ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2வது டிப்புக்கு போகலாமா? டிப் நம்பர் 2, நம்ம பெட்ஷீட்டு தலாணி உரையெல்லாம் துவைக்கிறதுக்குன்னா ஒரு சின்ன ஒரு டிப்பு. நம்மளுக்கு என்ன பிஸ்கெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியாகவே போயிடும். அதுக்கு நீங்கள் துணி துவைக்கிற வாஷிங் லிக்விட் இல்லை வாஷிங் பவுடர் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் துணிக்கு தக்கன எடுத்துக்கிறோம். நான் 2 ரூமுக்குள்ளே செட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன், துவைக்க போகிறேன். ஓகே, அப்போ வாஷிங் மிஷினை திறந்துக்கிறேங்க. இல்லை நீங்கள் இதுலேயும் போடலாம். சோப்பு பவுடர் போடுற இடத்துல முதல்ல உப்பு போட்டு அதிலே வாஷிங் லிக்விடை போடுங்க. வாஷிங் பவுடர் இருந்தாலும் அதிலே போடுங்க. போட்டுட்டு மூடிடுங்க. நீங்கள் என்ன செய்ய, இந்த உப்பையும் அந்த இதையும் 2 நல்லா தண்ணியில் கலந்து நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு ஊற்றலாம். அது இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி செஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை திறந்துட்டு நீங்கள் தண்ணியில் ஒரு அரை வாளி தண்ணியில் கலந்து ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் பெட்ஷீட்டையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. ஓகேயா? அதோட அவ்வளோதான். வாஷிங் மிஷினை தட்டி விட்டாச்சு. தண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம போய் ரோஸ் செடியை பார்த்துட்டு வரலாம். ஓகே, இது மேலே தான் இருக்குது. வாஷிங் மிஷின் பக்கத்தில் தான் இது இருக்கும். நல்லாவே பட்டன் ரோஸ் நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த டபுள் கலரும் நல்லா 3 முட்டு நல்லாவே இருக்கிறாங்க. அவங்களாம் நோய் தாக்கம் பட்டவங்க அவங்களாம் காப்பாற்றி இப்போ மழை சீசனுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இந்த பெட்ஷீட்டு தான் நம்ம துவைக்க போகிறோம். சரியான எண்ணெய் பிஸ்கலாக தானே இருக்கும். பொதுவாக பெட்ஷீட்டு தலாணி உரைகள் நம்மளுக்கு எண்ணெயாக இருக்கும். நம்ம டெய்லி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு படுக்கிறோம்ல, அதனால் நம்மளுக்கு அழுக்கத்தான் போகும். வாரமே நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் சோப்பு வாஷிங் லிக்விட்டோட நீங்கள் கொஞ்சோன்னு உப்பையும் போட்டு நீங்கள் துவைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிஸ்கல் ஈஸியாகவே போயிடும். நீங்கள் கையிலலாம் தேய்க்க வேண்டியதில் நல்லாவே இருக்கும். நீங்கள் காய வச்சு எடுத்ததோடு நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுவே வாஷிங் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. அதை தட்டி விட்டுக்குறங்க. அது இல்லாதவங்க என்ன செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் கணக்கு வச்சு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே எனக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால் நான் போய்ட்டு ராத்திரி ஆயிடுச்சு வர்றதுக்கு. நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கெலாம் மகன் வீட்டில் இருந்தார். அவர் எடுத்து காய போட்டார். நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. ஒரு எண்ணெய் பிஸ்கில் ஒரு அழுக்கு கூட இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பெட்ஷீட் வாஷிங் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி உப்பை போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழுக்கு நல்லாவே சீக்கிரமாகவே போயிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவை ஒரு முட்டை. இது சின்ன சின்ன கப்பில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 12 பீசஸ் வரும். அதுக்கு அரை கப்பு ஆயில், குக்கிங் ஆயில், எந்த வகையான வெஜ் ஆயிலாக இருந்தாலும் ஓகே. இல்லைன்னா பட்டர் போட்டுக்கிறோங்க. ஒரு அரை கப்பு நல்லா உருக்கி போடுங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு சீனியை நல்லா தூள் பண்ணிக்கிறங்க. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு அந்த மூடியில் ஒரு மூடி ஊற்றுங்க. இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. நம்ம இது மாவு 1 கப்பு தான் போட போகிறோம். அதுக்கு இந்த 1/4 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு போதும். வெண்ணிலா எசன்ஸ் போதும். இல்லைன்னா வெண்ணிலா பவுடர் இருந்தாலும் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டு நல்லா அடிச்சுக்கிறங்க. ரொம்பலாம் அடிக்க வேண்டியதில்லை. சும்மா 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா போதும். அப்புறம் பால், கோத்தா பாலாக இருந்தாலும் சரி, மாவு பாலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் மில்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரை கப்பு எடுத்து இப்போ 1/4 கப்பை ஊற்றி நல்லா அடிச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவுலாம் போட்டு இன்னொரு 1/4 கப்பை ஊற்றி நம்ம அடிச்சுக்கிறலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாவு 1 கப்பு எடுத்துக்கிறங்க. நீங்கள் சலிச்சும் போடலாம். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் சலிச்சு வச்சு நீங்கள் போட்டுக்கிறங்க. அந்த ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கோகோ பவுட்ரு மாவு 1 கப்பு, கோகோ பவுட்ரு 2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கிறங்க. 2மே போட்டுக்கிறங்க. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு, பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூனு, உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சலிச்சுக்கிறங்க.
எல்லாத்தையும் ஒரு 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 நிமிஷத்துக்கு அடிச்சுக்கிறங்க. அடித்து முடிஞ்சதோட நம்ம வந்து நீங்கள் எந்த இதில் ஊற்றுறீங்களோ அந்த இதில் கப்பு குட்டி 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 கப்புகளில் ஊற்றுங்க. நான் வந்து பேப்பர் கப்பில் தான் ஊற்றுறேன். அதுக்கு இந்த மாதிரி ட்ரே இருக்கும், அதில் ஊற்றிடுங்க. நம்ம சட்னி ஆப்பில் வந்து ஒன்றரை கரண்டி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த கப்பு கேக்குக்கு. இது வந்து சின்ன சின்ன கப்பு தான். இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அச்சு வேணும். இந்த கப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அச்சு வேணும். இது வந்து 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வைங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய அவனை வந்து தட்டி விட்ருங்க. தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 15 நிமிஷத்தில் உங்கள் கேக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயில் வச்சுக்கிறலாம். இதுக்கு வந்து அந்த அச்சு தேவையில்லை, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயிலே வச்சுக்கிறலாம். இந்த கப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வேணும், அச்சு வேணும். இந்த கப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ட்ரெயிலே நீங்கள் ஊற்றி வச்சுக்கிறலாம். ஓகே, இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நல்லா தாராளமாக நீங்கள் 2 சட்னி கரண்டியில் நீங்கள் 2 கரண்டி நீங்கள் ஊற்றலாம். அதாவது எதுவுமே நீங்கள் வந்து ஒரு பாதி தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம எந்த கப்பாக இருந்தாலும் சரி பாதி முக்கால் தான் ஊற்றணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பொங்கும்ல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேப்பர் கப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த அச்சில் நீங்கள் நடுவுக்க வச்சு தான் ஊற்றணும். இந்த மாதிரி கப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரையிலையே நீங்கள் ஊற்றலாம். இதில் 22 இருக்கும். இதுவும் சேமு தான். இந்த கப்பு வந்து 22 இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம ட்ரை மட்டும் இருந்தால் போதும். ஆனால் அந்த பேப்பர் கப்பு வந்து நம்மளுக்கு 200 இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த அச்சு வேணும். அச்சு இருந்தால் தான் நம்ம அதுக்குள்ள வச்சு நம்ம வந்து ஊற்ற முடியும். இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகே, இப்போ நம்ம கேக்கு நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிட்டாங்க. கரெக்டாக 15 நிமிஷத்தில் நம்மளுடைய கேக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கேக்கு அவன் அடித்ததோட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அவன்லேயே விட்டு வச்சுட்டு அப்புறம் எடுங்க. ஓகே, எடுத்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டான கேக்கு, எவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுட்டோம். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வரும். பயப்படாமல் செய்யுங்க. நம்பியே நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா. டிப் நம்பர் 4, நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கு எந்த லிக்விட் வேணாலும் போடுங்க. அதோடு சேர்த்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடு துடைச்சி பாருங்கள். வீடு வந்து அப்படியே பளபளன்னு இருக்கும், அழுக்கும் போயிடும். ப்ளஸ் எறும்பு எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். எப்போதும் துடைக்கிறதோட ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி தான் வெளியே வறண்டாவுக்கும் நான் வந்து ஒரு புடி அளவுக்கு சோப்பு பவுடர்னால் துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு போட்டு ஒரு புடி அளவு உப்பையும் போட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா துடைச்சிருவேன். துடைச்சிட்டு என்ன செய்வேன், தண்ணி ஊற்றி பைப்பை மாட்டி நல்லா தண்ணி அடிச்சு விட்டுருவேன். அவ்வளோதான், நம்மளுடைய வறண்டா நல்லா க்ளீன் ஆயிரும். நீங்கள் இடத்த பொறுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறங்க. இடத்த பொறுத்து அப்படின்னா சின்ன இடமா இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. மாதத்துக்கு ஒரு தடவை உப்பு போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். நீங்கள் உப்பு போட்டதுக்கும் உப்பு போடாததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, வெறும் சோப்பு பவுடரை ஊற்றி கழுவுறதுக்கும் உப்பு போடாமல் துடைக்கிறதுக்கும் உப்பு போட்டு நீங்கள் வீடு துடைக்கவும் வெளியவும் நீங்கள் வீடு கழுவும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம கழுவிக்கிறோம். பெரிய இடமா இருந்தால் நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை கழுவுனா போதும். சின்ன இடமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாரம் கழுவுங்க. உப்பு வந்து நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டு உள்ளுக்குள்ளேயும் துடைச்சிருங்க, வெளியவும் கழுவி விட்டுருங்க. உங்களுக்கு வீடு நல்லா பளபளன்னு போயிடும். ப்ளஸ் உங்களுக்கு எறும்பு பூச்சி பட்டை எதுவுமே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி போட்டிருக்கிற டிப்பில் உங்களுக்கு என்ன டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா? பை, see you.